Plus 2 Physics Unit 1 Electrostatics lesson இருந்து what is the expression for electrostatic potential due to dipole? ஒரு dipoleனால ஒரு particular pointல எவ்வளவு electric potential இருக்கும், அந்த electric potentialக்கு என்ன expression அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். Electrostatic potential due to dipole. இது ஒரு positively charged particle. இதோட charge plus q. இது Bன்ற பாயிண்ட்ல இருக்குது. இது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜர் பார்ட்டிகல். இதோட சார்ஜ் மைனஸ் q. இது ஏன்ற பாயிண்ட்ல இருக்குது. இது ஒரு எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைபோல் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இது மைனஸ் q இருந்து பிளஸ் q வரை இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோல் இருக்கக்கூடிய டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை தி 2a டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு சார்ஜும் 2a டிஸ்டன்ஸில் இருக்கும். இது வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம சென்டர் ஆஃப் த டைபோலாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து O. இந்த ஓன்ற பாயிண்ட்டை இந்த டைபோலுடைய சென்டராக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக இருக்கும். அதாவது மிட் பாயிண்ட் ஓல இருந்து ப்ளஸ் q சார்ஜினுடைய டிஸ்டன்ஸ் ஏவாக இருக்கும். அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஓல இருந்து மைனஸ் q சார்ஜோடைய டிஸ்டன்ஸும் ஏவாக இருக்கும். சரி, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம், பீன்ற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்ல தான் இந்த டைபோல்னால எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்றதை பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த பீன்ற பாயிண்ட் ஆனது இந்த மிட் பாயிண்ட் ஓல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். சரி, இப்போ இந்த ஓபின்ற லைனுக்கும் இந்த ஆக்சஸ் ஆஃப் தி டைபோலுக்கும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துப்போம். ஸோ இந்த தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் த லைன் ஓபி அண்ட் ஆக்சஸ் ஆஃப் தி டைபோல். இதுதான் ஆக்சஸ் ஆஃப் தி டைபோல். ஸோ இதுதான் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், இது ஃபுல்லாக 180. இது தீட்டான்னா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ப்ளஸ் q சார்ஜ்லேருந்து பீன்ற பாயிண்டோட டிஸ்டன்ஸை நம்ம R1ன்னு எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மைனஸ் q சார்ஜில் இருந்து பீன்ற பாயிண்டோட டிஸ்டன்ஸை நம்ம R2ன்னு எடுத்துப்போம். இந்த பீன்ற பாயிண்ட்ல ப்ளஸ் q சார்ஜ்னால ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதை V1ன்னு எடுத்துப்போம். மைனஸ் q சார்ஜ்னால பீன்ற பாயிண்ட்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அது V2ன்னு எடுத்துப்போம். பீன்ற பாயிண்ட்ல ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கும். ஒன்று ப்ளஸ் q சார்ஜ்னால V1, இன்னொன்று மைனஸ் q சார்ஜ்னால V2. இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் q சார்ஜ்னால பீன்ற பாயிண்ட் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் P டியூ டு ப்ளஸ் q சார்ஜ். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா V1 is equal to 1 by 4 pi epsilon naught q divided by R1. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் q சார்ஜ். இந்த மைனஸ் q சார்ஜ்னால பீன்ற பாயிண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை நம்ம V2ன்னு எழுதுவோம். இப்போ V2 is equal to 1 by 4 pi epsilon naught minus q divided by R2. இந்த ஏன் இங்கே மைனஸ் q போட்டிருக்கேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் q சார்ஜ். அதனால இந்த R2ன்றது நமக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ். சரி, இப்போ இந்த V1 V2 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைச்சிடும் நமக்கு. டோட்டல் பொட்டன்ஷியல் அட் P டியூ டு டைபோல் இஸ் ஈக்குவல் டு V1 பிளஸ் V2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுலையும் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம வெளியே எடுத்துருவோம். அப்போது 1 by 4 pi epsilon naught இந்த ஈக்குவேஷன்லையும் இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ வெளியே எடுத்தாச்சு. அதே போல் Q, இந்த எக்ஸ்பிரஷன்லையும் Q இருக்குது, இங்கே மைனஸ் Q இருக்குது. மைனஸ் Q பதிலாக நம்ம செஞ்சுருக்கோம், ப்ளஸ் Q வெளியே எடுத்திருக்கோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1 by R1 மட்டும் இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் 1 by R2 இருக்கும். ஸோ இதுதான் டோட்டல் பொட்டன்ஷியல் அட் P டியூ டு டைபோல். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 1 by R1க்கு பதிலாக ஒரு ஈக்குவேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 1 by R2க்கு பதிலாக இன்னொரு ஈக்குவேஷனை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு 1 by R1 நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ R1 இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் BOP. இந்த ட்ரையாங்கிளில் நம்ம அப்ளை கொசைன் லா. கொசைன் லாவை அப்ளை பண்ணுவோம். அப்போ கொசைன் லா அப்ளை கொசைன் லா இன் ட்ரையாங்கிள் BOP அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷனில் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் ஒரு R ஸ்கொயரை மட்டும் நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 பிளஸ்
a ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் 2a டிவைடட் பை r cos தீட்டான்னு கிடைக்கும். இப்போ அந்த r ஸ்கொயரை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ இதுல நம்ம ஏன்ற டிஸ்டன்ஸையும் ஆர்ன்ற டிஸ்டன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏன்றது என்னது? இந்த டிஸ்டன்ஸ். ஆர்ன்றது இந்த டிஸ்டன்ஸ். ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து வெரி மச் லெஸ்ஸர் தென் ஆர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 1 மைனஸ் 2a டிவைடட் பை ஆர் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ அந்த ஈக்குவேஷனில் ரெண்டு சைட்லையும் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைட்லையும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா r1 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக பவரில் என்ன செஞ்சிடலாம்? 1/2ன்னு போட்டுடலாம். அப்போ 1 மைனஸ் 2a டிவைடட் பை ஆர் காஸ் தீட்டா பவர் 1/2ன்னு மாறிடும். ஸோ நமக்கு என்ன வேணும்? 1/r1 வந்து வேணும். அப்போ 1/r1 இஸ் ஈக்குவல் டு 1/r 1 மைனஸ் 2a டிவைடட் பை ஆர் காஸ் தீட்டா பவர் மைனஸ் 1/2. இங்கே ப்ளஸ் 1/2 இருக்கு. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்மோடைய ரெசிப்ரோக்கல் வேணும் அப்படின்னா மைனஸ் 1/2ன்னு எழுதுனா போதும். சரி, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ பைனாமியல் தியரம்ன்றது என்ன அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என்எக்ஸ்னு எழுதலாம். இந்த மைனஸ் எக்ஸையும் மைனஸ் என்னையும் மல்டிப்ளை பண்ணி 1 ப்ளஸ் என்எக்ஸ்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2a டிவைடட் பை ஆர் காஸ் தீட்டான் இருக்குது. எண்ணுக்கு பதிலாக இங்கே 1/2ன்னு இருக்குது. அப்போது இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா 1/r1 இஸ் ஈக்குவல் டு 1/r 1 ப்ளஸ் என்எக்ஸ். எண்ணுக்கு பதிலாக 2a டிவைடட் பை ஆர் காஸ் தீட்டான் இருக்குது. எண்ணுக்கு பதிலாக 1/2ன்னு இருக்குது. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு a/r காஸ் தீட்டா மட்டும் கிடைக்கும். சரி, இப்போ 1/r1க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி 1/r2க்கான எக்ஸ்பிரஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ R2 இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் AOP. இந்த ட்ரையாங்கிளில் கொசைன் லாவை அப்ளை பண்ணுவோம். அப்ளை கொசைன் லா இன் ட்ரையாங்கிள் AOP. அப்ளை பண்ணோம்னா நமக்கு R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். இந்த காஸ் 180 மைனஸ் தீட்டான்றது நமக்கு தெரியும் மைனஸ் காஸ் தீட்டா. அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். இங்கே ஒரு மைனஸ் காஸ் தீட்டா வருது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 2RA காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் ஒரு ஆர் ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 ப்ளஸ் A ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் ப்ளஸ் 2A டிவைடட் பை R காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இதில் ஏன்ற டிஸ்டன்ஸையும் ஆர்ன்ற டிஸ்டன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ A ஸ்கொயர் பை R ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2A டிவைடட் பை R காஸ் தீட்டான்னு மாறும். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைட்லையும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா R2 இஸ் ஈக்குவல் டு R. ஸோ இந்த டேர்மை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பவரில் ஒரு 1/2 சேர்க்கணும். அப்போ 1 ப்ளஸ் 2A டிவைடட் பை R காஸ் தீட்டா பவர் 1/2 மாறிடும். ஸோ நமக்கு என்ன வேணும்? 1/R2 வந்து வேணும். அப்போ 1/R2 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 ப்ளஸ் 2A டிவைடட் பை R காஸ் தீட்டா பவர் மைனஸ் 1/2ன்னு மாறிடும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்முக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அதோடைய பவரில் ஒரு மைனஸ் சைன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோடைய ரெசிப்ரோக்கல் கிடச்சிடும். அப்போ 1 ப்ளஸ் 2A டிவைடட் பை R காஸ் தீட்டா பவர் மைனஸ் 1/2. இங்கே ப்ளஸ் 1/2 இருக்குது, இங்கே மைனஸ் 1/2 இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். அப்போ பைனாமியல் தியரம்ன்றது என்னது? 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என்னன்னு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் NXன்னு எழுதலாம். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2A டிவைடட் பை R காஸ் தீட்டான்னு இருக்குது. எண்ணுக்கு பதிலாக 1/2 இருக்குது. அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா 1/R2 இஸ் ஈக்குவல் டு 1/R 1 மைனஸ் NX 1 மைனஸ் எண்ணுக்கு பதிலாக 1/2 எக்ஸுக்கு பதிலாக 2A டிவைடட் பை R காஸ் தீட்டா. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் A காஸ் தீட்டா டிவைடட் பை Rன்னு கிடைக்கும். சரி, இப்போது 1/R1க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், 1/R2க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு.
இப்போ இந்த 1/r1 1/r2 ரெண்டையும் இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ 1/r1க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 1/r 1 plus a divided by r cos theta minus 1/r2க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 1/r 1 minus a divided by r cos theta. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் 1/r இங்கேயும் இருக்குது 1/r இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம பொதுவாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ v is equal to 1/4 pi epsilon naught q divided by r. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 plus a divided by r cos theta. இந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -1. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இப்போ ப்ளஸ் a divided by r cos thetaன்னு மாறிடும். இந்த -1ஐயும் +1ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இப்போ v is equal to 1/4 pi epsilon naught q divided by r. இங்கே ஒரு a by r cos theta இருக்கு, இங்கே ஒரு a by r cos theta இருக்கு. அப்போ 2a by r cos thetaன்னு எழுதிடலாம். சரி, இந்த ஈக்குவேஷனை இப்போ v is equal to 1/4 pi epsilon naught 2qa divided by இங்கே ஒரு r இருக்கு, இங்கே ஒரு r இருக்கு. இப்போ r square cos thetaன்னு எழுதிடலாம். ஸோ இதில் நம்ம p is equal to 2qa. pன்றது என்னது? டைபோல் மொமெண்ட். அப்போது இந்த 2qaக்கு பதிலாக நம்ம pன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ v is equal to 1/4 pi epsilon naught p divided by r square into cos theta. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் p cos thetaக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? p வெக்டர் டாட் ஆர் கேப். p வெக்டர்ன்றது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். இது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? -q to +q இருக்கும். இந்த ஆர் கேப்ன்றது இந்த ஓபின்ற லைன் வழியாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர். ஆர் கேப்ன்றது யூனிட் வெக்டர் அலாங் தி லைன் ஓபி. சரி, இப்போ இந்த p cos thetaக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா v is equal to 1/4 pi epsilon naught p வெக்டர் டாட் r cap divided by r square எழுதலாம். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் டைபோல். ஸோ இங்கே ஆர்ன்றது யூனிட் வெக்டர் எல்லாம் ஓபி. ஸோ இதோடைய ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்ப்போம். கேஸ் 1 என்ன அப்படின்னா, இஃப் த பாயிண்ட் p lies on the axial line of the dipole on the side of plus q charge. இப்போ இது ஒரு டைபோல். இப்போ இந்த pன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்சியல் லைனில் இருக்குது. இதுதான் எக்ஸ் ஆக்சஸ். இந்த எக்ஸ் ஆக்சஸ் தான் டைபோல் இருக்குது. இந்த ஆக்சியல் லைன்லேயே pன்ற பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அப்போது மிட் பாயிண்ட்லேருந்து இந்த pன்ற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து r. இப்போ ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா தீட்டா வந்து 0வாக இருக்கும். தீட்டா 0 அப்படின்னா அதாவது pன்ற பாயிண்ட்டு ப்ளஸ் q சார்ஜுடைய சைடில் ஆக்சியல் லைனில் இருந்தது அப்படின்னா தீட்டா வந்து 0வாக இருக்கும். cos 0 வேல்யூ 1. அப்போது பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா v is equal to 1/4 pi epsilon naught p divided by r square. cos 0ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இப்போ கேஸ் 2 வந்து பார்ப்போம். If the point P lies on the axial line of the dipole on the side of -q charge. இப்போ இது வந்து எலக்ட்ரிக் டைபோல். இப்போ pன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்சியல் லைனில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா -q சார்ஜ் உடைய சைடில் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் pன்ற பாயிண்ட் ஆக்சியல் லைனில் தான் இருந்துச்சு. ஆனால் எங்கிட்ட இருந்தது அப்படின்னா +q சார்ஜ் உடைய சைடில் இருந்தது. ஆனால் இந்த கேஸ் 2ல் pன்ற பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சியல் லைனில் தான் இருக்குது. ஆனால் -q சார்ஜ் உடைய சைடில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 இருக்கும். அப்போது தீட்டா 180 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ cos 180 -1. அப்போது v என்னவாயிடும்? -1/4 pi epsilon naught p divided by r square மாறிடும். இப்போ கேஸ் 3 வந்து பார்ப்போம். சப்போஸ் pன்ற பாயிண்ட் லைஸ் ஆன் தி ஈக்குவட்டோரியல் லைன் ஆஃப் தி டைபோல். இப்போ இது வந்து டைபோல். pன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்குது. இப்போ இது டிஸ்டன்ஸ் r. இப்போ ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும் எக்ஸாக்டாக. இப்போ தீட்டா 90 அப்படின்னா cos 90யோட வேல்யூ 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். பொட்டன்ஷியல் பிகம்ஸ் 0. பொட்டன்ஷியல் 0வாக மாறிடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்பெஷல் கேசஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மாணவர்களே. தேங்க்யூ.